சரிகமா கார்வா மினி தமிழ். அவ அந்த பையனை விரும்பி இருக்கா. நடுவுல அர்ஜுன் பழக்கம் கிடைச்சதும் அவனை கழட்டி விட்டுட்டு நம்ம குடும்பத்துல வந்து சேர்ந்திருக்கா. இப்படி இருக்கிறவ நாளைக்கு அர்ஜுனை விட பெரிய ஆளா கிடைச்சா இவனை விட்டுட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? போதும் யசோதா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த பொண்ண பார்த்தா அத்தை அப்படி தெரியல, ரொம்ப அப்பாவியா தான் தெரியறா. அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. அது எப்படி மருமகளே? ஆ, அப்பாவியா இருந்தா அவ லவ் பண்ணவே மாட்டாளா? அதுக்குன்னு ஒரு தனி முகம் இருக்கணுமா என்ன? அப்படி இல்ல அத்தை, யார பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்காம அவங்க மேல பழி போடக்கூடாது இல்லையா? அதுவும் இல்லாம பொம்பளைங்க நாம இன்னொரு பொண்ணை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசக்கூடாது இல்லையா? அப்ப என்ன சொல்ல வர? அனு சொன்னது பொய்யங்கிறியா? இல்ல, ஆனும் சரியா விவரம் தெரியாம கூட பேசியிருக்கலாம்ல. அவளும் அவ காதலிச்ச பையனும் ஒன்னா இருந்த போட்டோ எல்லாம் காட்டினால. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருந்திருக்கலாம்ல. இத பாரு மருமகளே, அர்ஜுன் ஏமாந்த மாதிரி நாமும் ஏமாறக்கூடாது. முத வேலையா அந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். கரெக்ட். அதுக்கு என்னன்னு யோசனை பண்ணணும். செடியா இருக்கும்போதே கிள்ளி எரிஞ்சிடணும். அது வளர்ந்து மரமாயிட்டா வெட்டுறது ரொம்ப கஷ்டம். யசோதா, அங்க பாரு. ஆ? நம்ம அர்ஜுன் அசிஸ்டன்ட் நவீன் வர்ற மாதிரி இல்ல அங்க? ஆ, ஆமா, டிரைவர் லெஃப்ட்ல ஒரு ஓரமா நிறுத்துங்க. மருமகளே, நீ என் கூட வா. அர்ஜுன் விஷயத்துல இமீடியட்டா நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும். வா. அடடா, வில்லங்க கார்ல வருது. அர்ஜுன் சார் பாட்டி, நீங்களா? என்னை யாரோ போட்டு தள்ள வர நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன். நான் இந்த மாதிரி பெரிய பெரிய கேஸ் எல்லாம் அட்டன் பண்றதுனால இந்த பயமுறுத்தல் இருக்கதா செய்யும். உன்னை யாரு போட்டு தள்ள போறாங்க? சரி சரி, இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு விடுங்க. ஆமா, 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, 30 தேதி மாதிரி. வாட்ஸ்அப் ப்ராப்ளம் நாவ்? ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அர்ஜுன் எங்க? அவரு கோர்ட்ல சும்மா இருக்காரு. இல்ல இல்ல, அவர் கேஸுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தேவையான பாயிண்ட்லாம் நான் தானே பொறுக்கி தரணும். அதான் இங்க வந்திருக்கேன். தெரியுது, பார்த்தாவே பொறுக்கின்னு. பாயிண்ட் எதையோ ஒண்ணு. கஷ்டப்படுறது நானு, பேர் வாங்குறது அவரு. என்ன பண்றது, எல்லாம் நேரம். சரி போதும், இந்த ராமாயணத்தை நிறுத்து. டைவர்ஸ் கேஸ் முடியறதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்? இந்த வயசுல எதுக்கு உங்களுக்கு டைவர்ஸ்? ஆளப்பாரு, ரோஜாவுக்கு அர்ஜுனுக்கு டைவர்ஸ் பண்ணணும். ஐயோ, இந்த விஷயம் அர்ஜுன் சாருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என் உயிரே வாங்கிடுவாரு. பாட்டி, நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா. அதனால அவளை ஒதுக்கி வைக்கலான்னு நினைக்கிறோம். ஆ, நீ என்ன பண்ற? அர்ஜுன் கிட்ட எப்படியாவது பேசி அவன் மனச மாத்தி இந்த டைவர்ஸ்க்கு ஒத்துக்கவை. 5 லட்சம் ரூபாய உனக்கு ஹார்ட் கேஷா தரேன். மறுபடியும் 5 லட்சமா? உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்கறது? அர்ஜுனுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கியே ஒண்ணு. டேய், அவன் மேல எனக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பப்பெல்லாம் உன்னதாண்டா வெளுத்து கட்டுவேன். எல்லாம் வலிக்குது. அத மறந்துரு. இத செய், கேஷ் வாங்கிக்க. 50 பைசா ரப்பர் வாங்கி அதெல்லாம் அழிச்சிடுறேன். என்ன நம்பி அவனை கேஸே தர மாட்டான். நீங்க 5 லட்சம் கேஷ் தரேன்னு சொல்றீங்க. ஆமா, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ஏய், நடத்தி வச்சிட்டேன்னா உனக்கு 5 லட்சம் ரூபாய் தரேங்கிறேன். ஆமா, ஏற்கனவே அர்ஜுன் சாருக்கு கல்யாணம்னா 5 லட்சம் தரேன்னு சொன்னீங்க. பேசின மாதிரி கொடுத்தேனா இல்லையா? 2 நாள் பேசவே இல்லையே. இது பணத்தை பார்த்து அதிர்ச்சியில நான் பேசவே இல்லையே. ஆனா இந்த டைவர்ஸ் விஷயத்த அர்ஜுன் சார்ட்ட சொன்னா தூக்கி போட்டு மிதிப்பாரு. சரி, ஏதோ நீங்க சொல்றீங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சு வைக்கிறேன். அர்ஜுன் சார், ஏதோ கேஸ்ல டவுட் போல இருக்கு. நான் பக்கத்துல இல்லன்னா அவருக்கு வேலையே ஓடாது. இவன் அலம்பல தாங்க முடியல. சொல்லுங்க சார். 5 நிமிஷம் சார், அங்க இருப்பேன். சரி, நாங்க பேசின விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். முடிச்சிட்டு வந்து பாரு. போற வழியில கோர்ட்ல டிராப் பண்ண முடியுமா? இல்ல நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். கிளம்பலாம்.
எப்பா ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வரட்ட அந்த பொம்பளைங்க என்னமா பிளான் பண்றாங்க. சாரியே அந்த பொண்ணை பொண்டாட்டியா பிடிச்சாருன்னு இது வரைக்கும் கூட இருக்கிற நமக்கே குழப்பமா இருக்கு. இந்த பொண்ணை இவங்க ஏன் துரத்த நினைக்கிறாங்க? என்ன நடக்குதுன்னு பாப்போம். மருமகளே, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. எவன் கூடயே சுத்தனவள நம்ம வீட்டு மருமகளை நாம எப்படி ஏத்துக்கிறது? அது அர்ஜுனுக்கும் நல்லது இல்லைல்ல. நான் வள்ளலார் மார்க்கத்தை மதிச்சு அந்த வழியில நடக்கிறவன். ஜீவகாருண்ய கொள்கைய மதிச்சு ஏத்துக்கிட்டவன். நான் எப்படியா கொலை பண்ணி இருக்க முடியும்? இவருக்காக தான் பையா கணேசன் நான் கொலை பண்ணேன். யாரையோ காப்பாத்துறதுக்கு இந்த சாந்தமூர்த்தி மேல பழிய போட்டிருக்காங்க. எனவே சாந்தமூர்த்தியின் உடல்நிலை, அவருடைய சமுதாய சேவைன்னு இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவருக்கு முதலில் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இவருடைய ஆசிரமத்தில் வளர்ந்த பிரியா என்ற பெண் எடுத்த வீடியோ படங்கள் இந்த வழக்கிற்கு முக்கிய ஆதாரமாக கருதப்பட்டுள்ளது. அந்த ஆதாரங்கள் ஏற்கனவே கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. என்ன சார் படம் பாக்குறீங்க? ஹே ஃபூல். ஓ சாந்தமூர்த்தி கொலையில போலீஸ்க்கு ஆதாரமா இருக்கிற வீடியோ. சார் இதுதான் காலையில இருந்து 4-5 தடவை பாத்துறீங்களே. ஏதாவது பொறி தட்டும், அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆஹா, இவர் யோசிக்கிறத பார்த்தா ஏதோ குழு கிடைச்சிருக்கும் போல இருக்கே. அதான் ரொம்ப சீரியஸா உத்து பார்த்துட்டு இருக்கார். நவீன், நவீன் சார், இந்த விஷுவல் பாத்தியே, உனக்கு என்ன புரியுது? இன்னும் கொஞ்சம் தெளிவா எடுத்துக்கலாம். பிக்சர் கிளாரிட்டியே இல்லை. இதுல சம்பந்தப்பட்டது 4 ரவுடிங்க. ஆனா சாட்சி சொல்ல வந்தது ஒரு ரவுடி தான். இதுல என்ன சார் ஆச்சரியம்? மாட்டினது ஒருத்த மட்டும் தானே. நோ, இதுல ஒரு உள்குத்து இருக்க. எப்படி சார்? பொதுவா 4 பேர் கூட்டாளிங்கன்னா அதுல ஒருத்தனை போலீஸ் பிடிச்சாலே அவனை வச்சே மத்த 3 பேரையும் போலீஸ் பிடிச்சிருவாங்க. அதுல ஒருத்தன் மாட்டிருக்கான். ஆனா மத்த 3 கூட்டாளிகளையும் போலீஸ் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரியே தெரியல. சோ
எதிரிக்கு போலீஸே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. புரியல சார். நடந்தத நல்லா யோசிச்சு பாரு. அந்த ரவுடியை புடிச்சு கொடுத்தது யாரு? ரோஜா சார். கரெக்ட். அங்க இருந்துதான் என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரோஜா எப்படி அவனை புடிச்சு கொடுத்தா? ரோஜா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல அக்யூஸ்ட் ட்ரீட்மெண்ட்க்கு வந்தா புடிச்சு கொடுத்தா. கரெக்ட். நம்ம சந்தேகத்தோட சென்டர் பாயிண்ட் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஊர்ல எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருந்தோம், அவன் எதுக்கு ரோஜா வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? அவன் வீடு இருக்கிற ஏரியாக்கும் ரோஜா வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ரோஜா அவனை பார்க்கணும், அவனை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் எதிரியோட பிளான். ஏன் சார், அக்யூஸ்ட் நேரா ரோஜா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரோஜா மூலமா மாட்டுறதை விட ஸ்டேஷனுக்கு போய் நேரா சரண்டர் ஆயிருக்கலாமே. கிரிமினல்ஸ் போலீஸ் வக்கீலை விட அறிவாளிங்க. நாம அவங்களுக்கு மேல சிந்திச்சாதான் நாம ஜெயிக்க முடியும். நீ சொன்ன மாதிரி ரவுடியா போய் போலீஸ்ல சரண்டர் ஆகி கோர்ட்ல சாந்தமூர்த்தி சொல்லிதான் நான் இந்த கொலையை செஞ்சேன்னு அவன் வாக்குமூலம் கொடுத்திருந்தா அது சாந்தமூர்த்தியை சிக்க வைக்கிறதுக்காக எதிரிங்க செய்யற வேலையா இருக்குன்னு போலீஸ்க்கும் சந்தேகம் வரும், கோர்ட்டுக்கும் சந்தேகம் வரும். யாருக்குமே சந்தேகம் வராம இருக்கணும்னு தான் இந்த பிளேவே நடந்திருக்க. அதாவது ரோஜா அவனை யதார்த்தமா பார்த்த மாதிரியும் போலீஸா போய் அவனை அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கணும். இதுதான் இந்த கேஸ்ல நடந்திருக்கிற உள்குத்து வேலை. ரோஜாவை வச்சே சாந்தமூர்த்திக்கு ஆப்பு வச்சிருக்காங்க. அப்பாவியான ரோஜா அந்த ரவுடிய பார்த்ததும் இவனை புடிச்சு கொடுத்தா உண்மை வெளியே வந்து அப்பாவை விட்டுருவாங்கன்னு நினைச்ச அவளும் போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கா. சார், இந்த ஆங்கில நான் யோசிச்சே பார்க்கல சார். இந்த கேஸ்ல இருந்து சாந்தமூர்த்தியை காப்பாத்தணும்னா மீதி இருக்கிற ரவுடிகளையும் பிடிக்கணும். அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்குனா இவன் கொடுத்த வாக்குமூலம் பொய்ன்னு தெரிஞ்சிடும். நீங்க வேற லெவல் சார். நீங்க வெறும் வக்கீல் மட்டும் இல்ல சார், சிஐடி சங்கர். பழைய படத்துல ஜெய்சங்கர் தான் இது மாதிரிலாம் கண்டுபிடிப்பார். அவருக்கு அப்புறம் நீங்க தான் சார். இப்படி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு உருப்படியா எதையாவது யோசி. கேஸ் கட்ட தூக்கிட்டு எத்தனை நாள் அலைய போற? எப்ப தனியா கேஸ் நடத்த போற? எதுக்கு சார் கேஸ் கட்ட தூக்கிட்டு தனியா அலையணும்? நான் உங்க கூடவே இருக்கேன் சார். இந்த சுஜாதா கதையில வரையுமே அதுல கணேஷ் நீங்க, நான் வசந்த்னா சார். நீங்க வசந்த், நான் கணேஷே இல்ல. நவீன், இந்த கேஸ் விஷயமா நான் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். குறிப்பா இந்த வீடியோ ஷூட் பண்ணது யாரு, அது அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு விசாரிக்கணும். வா போலாம். இதோ வந்துடுறேன் சார். வாங்க அர்ஜுன் சார், உட்காருங்க. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. நான் கோயிலுக்கு போனதா சர்ப்ரைஸ். என்னடா கோயிலுக்கே வராதவன் இங்க வந்திருக்கான்னு நீங்க ஆச்சரியமா பார்க்கலாம். கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறதுதான் நம்ம பொழப்பே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? பையா கணேஷ் கொலை கேஸ்ல சாந்தமூர்த்தி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அது விஷயமா சில டீடைல்ஸ் தேவைப்படுது. சார் சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பனே சார். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் தேவையில்லாம? வேட்டைக்கு போகணும்னா சம்பந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கே வந்தாகணும். வீட்லயே உட்காந்து தூண்டில் போட்டா மீன் பிடிக்க முடியுமா? குளத்தையோ குட்டையோ தேடி போய் தானே ஆகணும். சார் சூப்பர் சார். ஓகே இன்ஸ்பெக்டர், அந்த கொலை சம்பந்தப்பட்ட வீடியோவை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கீங்களே? ஆமா சார். அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பிரியா தான் சார் எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. நீங்க சொல்ற பிரியா இப்ப டைகர் மாணிக்கத்தோட மகளா இருக்கிற அனுதானே? ஆமா சார், ஆமா சார். ஆனா அவங்க வீடியோ அனுப்பும் போது பிரியாவா தான் சார் இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. அந்த பாடிய ஆசிரமத்துல கொண்டு வந்து போட்டது போலீஸ் முன்னாடி, அத மறுபடியும் தோண்டி எடுத்தது. இதுல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க? 4 பேர் சார்.
குட். அந்த 4 பேர்ல ஒரு ஆளை மட்டும்தான் உங்களால பிடிக்க முடிஞ்சதா? இன்ஸ்பெக்டர், உங்களை தான் கேக்குற இன்ஸ்பெக்டர். மத்த 3 பேரை ஏன் பிடிக்கல? அது இல்ல சார், அது சாட்சி சொல்ல ஒரு ஆள் போதும்னு தான். 4 பேர் சேர்ந்து ஒரு கொலைய பண்றாங்கன்னு வைங்க. ஒரு கொலைக்கு ஒரு ஆளை தூக்குல போட்டா போதுன்னு மீதி 3 பேரை விட்டுருவீங்களா? அப்படிலாம் இல்ல சார், அவங்களையும் நாங்க தேடினோம், அவங்க கிடைக்கல சார். அது மட்டும் இல்ல சார், சாந்தமூர்த்தி தான் அந்த கொலையை பண்ணாருன்னு எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கே சார். ஓகே, உங்க டேபிள்ல காலி டீ கிளாஸ் இருக்கே, இத யார் குடிச்சது? யோ, யார் அந்த டேபிள்ல வச்சது? சார், நான் தான் சார் குடிச்சிட்டு மறந்து வச்சிட்டேன். டீய குடிச்சது அவரு. உங்க டேபிள்ல இருந்ததால பாக்குறவங்க இந்த டீய நீங்க குடிச்சதா தான் நினைப்பாங்க. சார், நீங்க கிளாஸ மட்டும் கவுக்கல, கேசியே கவுத்துட்டீங்க. இன்ஸ்பெக்டர், இதே மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்களும் சாந்தமூர்த்திக்கு எதிரா இருந்திருக்க. நீங்க எப்படி இந்த டீய குடிக்கலையோ அதே மாதிரி சாந்தமூர்த்தி அந்த கொலைய பண்ணல. புரியுதா? இன்ஸ்பெக்டர் யாருக்காவது ஃபோன் பண்றாரான்னு நைஸா பாரு. ஆமா சார். நம்மள பாத்துக்கிட்டே பண்றாரா? ஆமா சார். சம்திங் ராங். நோ, எவ்ரிதிங் இஸ் ராங். கொலையாளி யாருன்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். அணுவை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மைகள் வெளியே வரும். சார், அணுவை விசாரிச்சா பாட்டி கோவப்படுவாங்க சார். தேவைப்பட்டா பாட்டியையும் விசாரிப்பேன். That is professional ethics. ரெண்டுல குரு. ஷோ, எவன் எப்படி சரியா வரலையே. ரேஷம் ரிஷபம் கடை. 1 2. அத்தை, இப்ப எதுக்கு எந்திரிச்ச நீ? ஏதாவது வேணுமா அத்தை? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் வந்தா எழுந்திருச்சு நின்னு மரியாதை கொடுக்கற நல்ல மருமக எனக்கு நீ கிடைச்சிருக்கிற. ஆனா உனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லையே. பால் வேணா கொஞ்சம் கொண்டு வரட்டுமா அத்தை? பால் சாப்பிட்ற மாதிரியா இருக்குது என் நிலைமை. சாப்பிட்டீங்களாமா? என்னத்தப்பா சாப்பிடுறது? கல்பனா, அர்ஜுன் இன்னும் வரல? இல்லங்க, ஃபோன் பண்ணேன், கிளம்பிட்டேன்னா வந்துருவான். அம்மா, மாணிக்க மாமா வீட்டுக்கு போனீங்களே, மாமா எப்படி இருக்காரு? அவனும் எப்படி இருக்கா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னப்பா சந்தோஷமாவா இருப்பாங்க? பாவம் அனு, தாய் இல்லாத பொண்ணு, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அவளை அவமானப்படுத்தினா அவ எப்படிப்பா தாங்குவா? அணுவை பார்க்கறதுக்கு தான் போனேன். போனதுக்கு அப்புறம்தான் ஏண்டா போனோன்னு ஆயிடுச்சு. என்னம்மா ஆச்சு? மாமா ஏதாவது தப்பா பேசிட்டாரா? இல்ல அனு நிச்சயம் நின்னு போன வருத்தத்துல ஏதாவது சொன்னாரா? அவர் எதுவும் சொல்லலப்பா. மாப்பிள்ளை பேருக்கு ஏத்த மாதிரி மாணிக்கம்தான். ஆனா அனு ஒரு விஷயம் சொன்னாப்பா.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே